killed in an air crash. Indira Gandhi was killed, shot by her own bodyguard. ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி நமக்கு தெரியும். இது மாதிரியா ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த ஒரு பெரிய கொடூரம் நமக்கே ஒரு பெரிய மனசுக்கு ஒரு வலிக்கக்கூடியது. இந்த 3 நியூஸும் முதல்ல அனௌன்ஸ் பண்ணது நான் தான். நான் எங்கள் பேங்க்கில் இருக்கேன். அப்போலாம் டெலிபிரிண்டர் இருக்கும் பேங்க்கெல்லாம். அதில் டெலிபிரிண்டரில் நியூஸ் வர்றது, சஞ்சய் காந்தி வஸ்கில்டுன்னு உடனே எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு நான் யாரும் படிக்கணும்னு நான் சொன்னேன். இந்திரா காந்தியும் நான் தான் முதல்ல சொன்னேன். ராஜீவ் காந்தி மாதிரியா அந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்த பிறகு எனக்கு வீட்டுக்கு ராத்திரி ஒரு 11:30 12 o'clock எனக்கு வீட்டுக்கு ஃபோன் வந்தது தூர்தர்ஷன்லேருந்து. வரதாங்க சார், வீட்டில் ரெடியாக இருங்க, உங்களுக்கு வண்டி அனுப்புகிறோம். இந்த ராஜீவ் காந்தி வாஸ் கில்ட் இன் ஸ்ரீபெரும்புதூர். வீட்டுக்கிட்டக்க நான் வாஸ் ஆல்மோஸ்ட் நியர் தூர்தர்ஷன் கிட்ட ட்ரிப்ளிகேரில் இருந்தேன். நான் உங்களுக்கு வண்டி அனுப்புகிறோம், நீங்கள் வாங்கினாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு வந்து காலையில் 5 மணிக்கு அடிச்சுட்டு போனாங்க. இது மாதிரியா இந்த சோகமான இந்த செய்தியை சொல்கிற போது நம்ம வழக்கமாக சொல்கிற செய்தி தான், செய்தியாளர் தான். ஆனால் நமக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்குல்ல, மனசுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குல்ல. உள்மனசு சொல்கிறது. நம்ம வாயு வேகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். காற்று என்ன வேகம் அடிக்கிறதுன்னு. வாயு வேகத்தை விட மனசோட வேகம். இப்போது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் எங்கள் அடையாரில் எங்கள் வீட்டில் இருப்பேன். மயிலாப்பூரில் எங்கள் வீட்டில் வந்து யார் வந்திருக்கான்னு பார்த்து மனசு அங்கே ஓடின்னு இருக்கும். என் தம்பி ஊர்லேருந்து வந்துட்டாரா அப்படின்னு மனசு திங்க் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த மனசு இன்னும் வேகமானது. நாடு கடந்து உலகத்தை கடந்து மேலே கீழே எங்கே வேணால் போகும். நான் அந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தின்னு படிக்கிற போது என் உள்மனசு உள்ளே போகிறது, பின்னாடி போகிறது. சஞ்சய் காந்தி படித்தது நீ தான் சொன்ன, இறந்ததும். இந்திரா காந்தி இறந்தது நீ தான் சொன்ன. ராஜீவ் காந்தி இறக்கிறது நீ தான் சொல்கிற. நேருவோட நேரடி வாரிசுகள் 3 பேருக்கு இயற்கையான மரணம் இல்லை. அதை சொல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியம் உனக்கு எப்படி கிடைச்சிதுன்னு என் மனசு எனக்கு உள்ளே கேட்குற போது என் கண் கொஞ்சம் கலங்கிது. அப்போது நான் செய்தியாளர்ங்கிற தாண்டி நாம ஒரு மனிதனாக உள் மனசில் ஒரு வலி இருக்குது. அதே மாதிரியா இன்னொன்று வந்து நான் எம்ஜிஆருடைய பெரிய பரம ரசிகன். நான் வெறியன் எப்படி வேணால் சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தலைவர் எனக்கு அவர். எம்ஜிஆருக்கு வந்து உடல்நிலையை பாதித்து நான் முதல்ல ஒரு நாடக நடிகனாக ஒரு போட்டியில் தான் வாங்கினேன்னு சொன்னேன். போட்டியில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு. போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்ல ப்ரைஸ் வாங்கினது